வணக்கம் நண்பர்களே. இன்னும் 2 நாளில் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறோம். ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. சென்டர் எது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் எழுதும் போதுமே பதற்றம் இல்லாமல் எழுதுங்க. சரி வாங்க, காலை எழுந்தவுடன் கணக்கு 89வது நாளுக்கான விடைகளை பார்க்கலாம். 441வது கேள்வி பாருங்கள். ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவுடைய 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 செவ்வகங்கள் ஒவ்வொன்றத்தோட சுற்றளவும் 30 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த சுற்றளவு என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 30 சாதாரணமாக என்ன வந்திருக்கணும், சுற்றளவு தனித்தனியாக இருக்குது அப்படின்னா 60 வந்திருக்கணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த 2 பார்ட்டு ஒன்றா சேர்ந்துருது பார்த்தீங்களா, அதனால் சுற்றளவுனா சுற்றி வரக்கூடிய இந்த அளவு மட்டும்தான். இந்த ரீஜன் இதெல்லாம் வராது. அப்போ கண்டிப்பாக என்னவாயிடும் அப்படின்னா இந்த ரெண்டுமும் போயிடுறது. சும்மா ஒரு சென்டிமீட்டர்னு வச்சா கூட ஒரு சென்டிமீட்டர் நம்ம கண்ணிலேருந்து மறைஞ்சிடும் பாருங்கள். அப்போ அந்த ஒரு சென்டிமீட்டர் வராது. ஸோ கண்டிப்பாக சுற்றளவு என்னவாயிடும் அப்படின்னா 60 சென்டிமீட்டரை விட குறைவாயிடும். 60 சென்டிமீட்டருக்கு சமமாகவும் இருக்காது, 60 சென்டிமீட்டரோட அதிகமாகவும் இருக்காது. 45 சென்டிமீட்டர் தான் வரும்னு சொல்ல முடியாது. எப்படி 45 நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும், அதனால் அதையும் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக 60 சென்டிமீட்டரை விட குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரியா? எனக்கு இங்கே ஒரு கொஷின், சுற்றளவு கேட்டாங்க. ஓகே, இப்போது இதே 30 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுடைய 2 செவ்வகங்கள் ஒன்றொன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்னவாக இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தா இது ஒரு 30 சதுர சென்டிமீட்டர், அது ஒரு 30 சதுர சென்டிமீட்டர்னா 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா. அப்போ பரப்பளவு மாறாது. பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது 60க்கு சமமாக இருந்திருக்கும். புரியுதா? ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது சுற்றளவு தான் குறையும், ஆனால் பரப்பளவு மாறாது. பரப்பளவு அதே தான் இருந்திருக்கும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? 442. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காக்கப்படும் பொழுது அதனுடைய பரப்பளவு. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B இல்லையா. ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்காக்கிறோம். நீளம் 2 மடங்காகுது, அகலம் 2 மடங்காகுது. அப்போ 2 என்னவாயிடும் அப்படின்னா 4 ஆகிடும். ஸோ பரப்பளவு என்னவாகும் அப்படின்னா 4 மடங்கு அதிகமாகும். அப்படிதான் ஆன்சர் 4. அடுத்தது 443. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் பொழுது சுற்றளவு எத்தனை மடங்காகும்? சுற்றளவு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொஷினில் கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர். பக்கம் 3 மடங்காகுதுன்னு சொல்கிறாங்கன்னா சுற்றளவும் என்னவாகும் அப்படின்னா 3 மடங்காகும். ஆப்ஷன் டி. ஒருவேளை இதே கொஷினில் பரப்பளவு என்னவாகும்னு கேட்டிருந்தாங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா A². அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த 3 ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். 3 ஸ்கொயர் 9 மடங்காயிருக்குன்னு வந்திருக்கும். எப்போது பரப்பளவு. ஏன்னா இதே சுற்றளவு வச்சு தான் எக்ஸாமில் அவங்க கொஷின் கேட்கணும்னு கிடையாது பாருங்கள். இந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் போட தெரியணும் இல்லையா. அதனால தான் 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சுற்றளவும் கேட்குறாங்கன்னா அவங்க இங்கே எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதே தான். இது நம்ம ஏற்கனவே பெர்சன்டேஜை வச்சு பரப்பளவையும் கனளவையும் சொல்லும்போது இந்த மாடலில் கொஷின் சொல்லியிருக்கோம். ரைட்டா? அடுத்ததாக பாருங்கள் 444. 66 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோகத் தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கனளவு. அப்போ உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா தெரியணும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 66 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இப்படி ஒரு செவ்வகம் இருக்குது. 66 12 இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உருளையாக மாற்றுறாங்க. எதை வச்சுன்னா 12 சென்டிமீட்டர் உயரம் இந்த பக்கத்தை வச்சு இது ஒரு உருளையாக இப்படி மாற்றுறாங்க. இப்படி மாற்றும்போது இந்த ஹைட்டு 12 ஆகிடும். இந்த அடியில் இருக்கிற இந்த 66 என்னவாயிடும்னா இதோட அடிப்பக்கமாக மாறிடும் உருளையாக மாறும்போது. தட் மீன் இதோட அடி சுற்றளவு உருளையாக மாறும்போது அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும், வட்டமாக இருக்கும். அப்போ இந்த 66ங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவாக மாறிடும். வட்டத்தோட சுற்றளவு 2πr. அப்போ 2 இன்ட்டு பைக்கு பதில் 22/7 இன்ட்டு ஆர். இதுதான் என்னவா மாறிடும் அப்படின்னா 66ஆக மாறிடும். அப்போ பாருங்கள் 1 2 2 3 2 6 3 2 6 ஈர் 11 22 11 33. அப்போ R = என்ன கிடைக்கும்னா பெருக்கல் வகுத்தல் இருக்கிற 7 இங்கே வந்தால் பெருக்கல் 7 21 பெருக்கல் இருக்கிற 2 இங்கே வந்தால் வகுத்தல். அப்போ R = என்னவாயிடும்னா 21/2. ஆரம் 21/2. ஆனால் அவங்க ஆரம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க உருளையின் கனளவு. உருளையின் கனளவுக்கு ஃபார்முலா என்ன, πr²h. கனளவுக்கான ஃபார்முலா தெரியணும். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு h. உயரம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. பாருங்கள் 1 2 6 2 12 1 2 3 2 6 இங்கே 1 7 7 3 7 21. கரெக்டாக? எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கிறோம்.
22 இன்ட்டு 3 இன்ட்டு 21 இன்ட்டு 3 மொத்தத்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4158. ஆப்ஷன் டி. நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் 4158 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரியுதா? இதில் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமளே கூட ஒரு சில இடத்துல முன்னாடி இந்த கன அளவு சொல்லும்போது ஒரு சில ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. அதாவது உருளையின் கன அளவு இந்த மாதிரி அடியில் வட்ட வடிவத்தில் வரக்கூடிய பொருட்களுடைய கன அளவு கேட்குறாங்கன்னா ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருப்போம்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட்கட்டில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது ஒரு டீன் பேஸில் கேட்ட கொஷின் தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாருங்கள் 2772 11ஆம் வாய்ப்பாடு ரூல் சொல்லியிருக்கோம்ல, 1 ஒரு நம்பர் 2 7 9 7 2 9 1 ஒரு நம்பரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் 0 இல்லைனா 11 வரணும். இதில் பாருங்கள் 2 7 9 7 2 9 மைனஸ் பண்ணால் 0 வருது. இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 5 4 9 8 1 9 இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 8 4 12 5 1 6 இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரல. 4 5 9 8 1 9 இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 3 நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வந்து நிற்குது பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா வெறுமனே நாம் அந்த 16ஆம் வாய்ப்பாட்டில் வந்தாலே கனலை வச்சு போட்டுடலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா ஒரு யூஸும் கிடையாது. கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உருளையினுடைய கனளவுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் திரும்ப முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருப்போம்னா, நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். ஒவ்வொரு வடிவத்துக்கும் கனளவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த கனளவுலாம் எப்படி வருது, அப்படி அதோடைய ஏன் கனளவுனா என்ன, புறப்பரப்புனா என்னன்றதுக்கான விளக்கம் எல்லாம் தனியாகவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் பாருங்கள். அதை பார்த்தோன்னா கனளவு ஈஸியாகவே உங்களுக்கு மெமரி ஆகிடும். சரியா? அடுத்துதான் 445. பின்வரும் வடிவங்கள் சம பரப்பளவுடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளது? இதெல்லாமே சம பரப்பளவு. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ அதனுடைய பரப்பளவு எல்லாம் அந்த 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். அப்போ பரப்பளவு சமம். ஆனால் அவங்க கேட்குறது என்ன கேட்டாங்கன்னா, குறைந்த சுற்றளவு. சுற்றளவுனா சுற்றி வரக்கூடிய அளவு. நம்ம ஒரு பக்கமும் ஒரு யூனிட்னு வச்சுக்கலாமே. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதோட சுற்றளவு என்ன கிடைக்குதுன்னா 12 யூனிட் சுற்றி வர்றது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதோட மொத்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 வருது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுவும் 12 வருது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இங்கேயும் 12 வருது. அவங்க கேட்டது குறைந்த சுற்றளவு. நீங்களே சொல்லுங்களேன், இதில் எது குறைந்த சுற்றளவு இருக்குது? ஆப்ஷன் பி தான் குறைவான சுற்றளவு. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் எப்படி நம்ம ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணுமா அதுன்னு யோசிப்போம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 90வது நாள். பாருங்கள், இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. உண்மையிலே 90 நாள் நான் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நானே யோசிக்கல. இதை தொடர்ச்சி எத்தனை நாள் போடுவோம், பார்க்குற வியூவர்ஸ் கிட்ட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்லாம் யோசித்து தான் முதல்ல ஆரம்பித்தேன். ஆனால் 90 நாள் கண்டினியூவாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். அதுக்கான காரணம் ஒவ்வொரு நாளும் கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் தான். ஒவ்வொருத்தரும் அந்த ஆன்சர் சொல்கிறப்பெல்லாம் பரவாயில்ல, அப்போ ரெகுலராக பார்க்குறாங்க. இதோ அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நோட்டில் எழுதியிருக்காங்கன்னு சொன்னோடனே நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க. சார் நானும் ரெகுலராக எழுதிட்டு வரேன், நோட்டில் போட்டுட்டு வரேன், நீங்கள் அமிச்சதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சு போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறப்ப உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 90வது நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு இதுக்கான ஆன்சருக்கு சொன்னதுக்கப்புறமா இந்த 10 நாளுக்கான லிங்கையும் நான் கீழே உங்களுக்கு போடுறேன். ஏற்கனவே 80 நாளைக்கு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் 90வது நாளுக்கானது 446வது கேள்வி. தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% மற்றும் 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்ன? அடுத்ததாக கேள்வி 447. 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்? சரிங்களா? அடுத்ததாக 448. ஒரு உள்ளீடற்ற உருளையின் கனளவு 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள் ஆரத்தை காண்க. அப்போ உள்ளிடற்ற கோளத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா தெரியணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். 449. இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் பொழுது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்கப் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? நிகழ்தகவு வச்சு நம்ம ஒரு 6-7 வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? 4 காரணியாக இருக்கணும். 450.
பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. 108, 36, 12, 4 முடிவிலி தொடர். சரிங்களா? அதனுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்விகளுக்கும் ஆன்சர் என்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.